வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. இன்றும் தொடரும் 1962 நிழல். போர் ஒரு நாளில் முடிந்து விடலாம், ஆனால் அதன் நிழல் பல தலைமுறைகளை தொடர்ந்து விட்டுவிடாது தொடரும். 1962 அப்படிப்பட்ட ஒரு நிழல். போர் முடிந்தது, ஆனால் நம்பிக்கை இல்லை. துப்பாக்கிகள் மௌனமாயின, படைகள் நிறுத்தப்பட்டன. ஆனால் இந்தியா சீனா உறவில் நம்பிக்கை மீண்டும் பிறக்கவில்லை. போர் நிறுத்தம் ஒரு இடைவேளை, அமைதி அல்ல. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், மௌன எல்லை. 1962க்கு பின்பு ஒரு புதிய சொல் அரசியல் மொழியில் நுழைந்தது. LAC, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். தெளிவான எல்லை இல்லை, வரைபடங்களில் முரண்பாடு, தரையில் பதற்றம். இந்த மௌன எல்லை போருக்கு பிறகான புதிய போர்க்களம். சந்தேகத்தின் அரசியல். இந்தியா ஒவ்வொரு சீன நடவடிக்கையையும் சந்தேகத்துடன் பார்த்தது. சீனா இந்திய எல்லை நகர்வுகளை அச்சமாக பார்த்தது. இந்த சந்தேகம் அரசியலில், இராணுவத்தில், ஊடகங்களில் மெதுவாக ஆழமாக வேரூன்றியது. எல்லை சம்பவங்கள், போர் இல்லாத போர்கள். 1962க்கு பின்பு ரோந்து மோதல்கள், முகாம்களில் எதிர் தள்ளுமுள்ளு, வார்த்தை போர்கள், துப்பாக்கி சத்தம் இல்லை, ஆனால் பதற்றம் எப்போதும் இருந்தது. 1967, 1987, 2017 ஆண்டுகளில் இது தொடர்ந்தது. 1962 ஒரு தனி நிகழ்வு அல்ல, அதன் தொடர்ச்சியாக 1967 நாதுலா, 1987 சும்தொரோங் சு, 2017 டோக்லாம். ஒவ்வொரு சம்பவமும் ஒரு விஷயத்தை நினைவூட்டியது. 1962 இன்னும் முடிவடையவில்லை. இரு நாடுகள், இரு நினைவுகள். சீனாவின் நினைவில் 1962 ஒரு வெற்றி. இந்தியாவின் நினைவில் 1962 ஒரு காயம். இந்த இரு நினைவுகளின் வேறுபாடே உறவின் மிகப்பெரிய தடையாக மாறியது. பொருளாதாரம் வர்சஸ் பாதுகாப்பு. 21ஆம் நூற்றாண்டில் வர்த்தகம் வளர்ந்தது, பொருளாதார உறவு அதிகரித்தது, தொழில்நுட்ப தொடர்புகள் அதிகரித்தன. ஆனால் எல்லையில் நம்பிக்கை வளரவில்லை. பொருளாதாரம் பாலம் போட முயன்றது, பாதுகாப்பு சுவராக நின்றது. இந்தியாவின் மாற்றம். 1962க்கு பின்பு இந்தியா ஒரு விஷயத்தை தெளிவாக கற்றது. அமைதி விரும்புவது நல்லது, ஆனால் பாதுகாப்பு அதைவிட முக்கியமானது. இதன் விளைவாக நிரந்தர எல்லை கண்காணிப்பு, வலுவான மலைப்படைகள், உடனடி பதில் கொடுக்கும் திறன். 1962 ஒரு எச்சரிக்கை. இது ஒரு தோல்வி அல்ல, ஒரு எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை தலைமுறைகளை எச்சரிக்கின்றது, அரசியலை கட்டுப்படுத்துகின்றது, பாதுகாப்பை வழி நடத்துகின்றது. இமயம், அமைதியும் பதற்றமும். இமயம் இன்றும் அமைதியாக தெரிகின்றது, ஆனால் அந்த அமைதியின் பின்னால் பழைய போர் நினைவுகள் எப்போதும் நின்று கொண்டிருக்கின்றது. நிறைவாக 1962 வரலாற்றின் ஒரு அத்தியாயம் அல்ல, ஒரு நினைவூட்டல். அந்த நினைவூட்டல் இந்தியாவுக்கு சொல்வது, வரலாற்றை மறக்காதே, அதிலிருந்து கற்றுக்கொள். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்